பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தங்கமுத்து, யார் காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில இருக்காங்க. வர சொல். ஒவ்வொருத்தரா வாங்க. வைத்தியர 4 நாளா பேதி நிக்கவே மாட்டேங்குது. உன் பேர் என்ன? பூபதி. காம்போதி ஒரு பாட்டை பாடி நான் குடுக்கிற உருண்டை ரெண்டு சாப்பிடு, நின்னுடும். தங்கமுத்து, 2 உருண்டை எடு. இந்தாங்க. இந்தா. காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா வைத்தியர, இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு. சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பாட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க. உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு, சரியா போயிடும். ஆஹா பணத்தை பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து, அப்புறம் குரங்குகள் போல அலையாதே. ஆஹா குரங்குகள் போல அலையாதே. வைத்தியர், ஒரு வாரமா எனக்கு வெளியே போல. ஐயோ, வியாதிய பாத்தியா? அவனுக்கு போகுதுங்கிறா, இவனுக்கு போகலேங்கிறா. அவனுக்கு வருதுங்கிறா, இவனுக்கு வரலேங்கிறா. தங்கமுத்து, அந்த போறதுக்குண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க. இந்தாங்கண்ணா, இத 3 வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா, எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா? தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னால வெளிவரும் தயங்காது. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. 2 பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. 2யும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலக்கி ஏக்தம் அடிச்சிரு, சரியா போயிடும். ஐயோ செத்துருவனே. சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு. அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே, என்ன கால்ல ஆணி. கொஞ்சம் சாணி எடுத்து நல்லா மூஞ்சில தேயே, சரியா போயிடு. போடா. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். ஏன டெக்னிக்கல எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்து கொடுக்கல. டேய், நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு என்கிட்ட அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி, பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன். நீ ஹாஸ்பிடல்ல பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு, நான் குப்பியில் வந்துடுறேன். இருக்கிறது 4 டப்பா, 4-5 உருண்டை, 5-6 கீரை. இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா? இங்க பாரு, அப்பா தூங்கி 3 நாள் ஆச்சு. நான் நல்லா தூங்க போறேன். ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? கட்டேடு சாத்துறா. அப்பா தூங்குறாரு, சத்தம் போடாத. என் மூக்க சொன்னா கேட்க மாட்டேன். உங்க அப்பா தூங்குறாரு. வாயில சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை கவனிக்கிற விட்டுட்டு நான் கவனிக்கிற இரு. என்ன பண்ண? நீங்க தான் சொன்னீங்க யாரோ சத்த மாட்டான், ஒரே அடி சொன்னீங்க. மூக்கு சத்தம் வச்சு ஒரே அடி அடிச்சிட்டான். நீ பட்டு தூங்குப்பா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப புத்திசாலி புள்ள. இப்ப என்ன பண்ற? நீ படுத்துக்கிற, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு பஞ்சு தொடங்கி போ. தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே, அங்க பாருங்க. கஞ்ச பையன் கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரான். பைசா கூட வாங்க முடியாதா? பாக்கலாம். டேய், நீதான் தரணும். சும்மா நீ தான் கொடுக்கணும். டேய், வாங்கின கடனை இல்லன்னு சொல்லாத. விளையாடுறீங்க, நீங்க தான் டேய், கொடுக்கணும். நீதான் தரணும்.
நீ தான் கொடுக்கணும். டேய் சொன்னா கேளு, நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். நீ தானே தரணும். நீங்க தான் கொடுக்கணும். என்ன 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 உங்களுக்கு தகராறு? என்ன இங்க வாங்கினேன். இந்த பஞ்சாயத்து நீங்களே கேளுங்க. உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து நடத்திட்டு தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்கிட்ட நான் 300 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 200 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 75 ரூபா கொடுத்தாரு, நான் 65 ரூபா கொடுத்தேன். 25 ரூபா அவரு கொடுத்தாரு, 24 நான் கொடுத்தேன். 10 அவர் கொடுத்தாரு, 5 நான் கொடுத்தேன். மீதி எவ்வளவு? ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? சரி. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபா வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க, பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்கன்னு. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்கண்ணே. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிக்கிறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு 175 இல்ல? ஏங்க 300ல 150 போனா 150 தானே. என்னைய தலையெல்லாம் நரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்க? 175 இல்ல? 150 தாங்க. என்ன 150 தாங்க? என்னடா 150 தாங்க. ஏன் ரம்ஜானே வாங்க. நீ சொல்லி நியாயத்தை. என்ன சொல்லுங்க. நான் இவங்கிட்ட 300 ரூபாய் வாங்கியிருந்தேன். சரி. 150 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபா கொடுக்கணும். 175ங்கிறார். எப்படிங்க? 175 தாயா? 150 தாங்க. 175. அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபாய் தள்ளுபடி பண்ணுங்க. போடா, பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா. வீட்டுல யாரையும் பொம்பளைங்களுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா? என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா பணத்துல என்ன பேச வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருண்ணா. நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா? காசா பெரிய காசு, 150 ரூபாய் காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு எனக்கு தேவை. பிச்சை காசு, நாய் காசு, ஒரு குடும்ப காசு. காசா பெரிய காசு. டேய் இந்த இத புடிங்க. வேணும் காசு. பெரிய காசு. என்ன வச்சிட்டு இருக்கீங்க? 150 ரூபாய்க்கு வக்கீல் ஆகலாம். உனக்கு எவ்வளவு தரணும்? அரைச்சா போயா? எவ்வளவு தரணும்? போயா நீங்க காசு. நீங்க எவ்வளவு தரணும்? 150 ரூபாய். இந்த அப்படி கொண்டா. டேய் வாடா. முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவான். டேய் என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்காந்துருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பண்ண வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா. ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பணமா தொழில செஞ்சிடுறேன். சீக்கிரம் போ. சீக்கிரம்டா வந்துட போறாரா? வாடா. எனக்கு சத்தம் ஒண்ணும் இல்லங்க. இந்த ரூபாய் வச்சுக்க. ஏண்டா நீ போகல? அன்னைக்கு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தார காணோம்? நீங்க பணம் இல்ல நீங்கல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். விடுறா, அந்த காதையெல்லாம் குத்துலன்னா இத்த அழுக்கு கீழே விழுந்துருமா? அழுக்கு துணி எங்க வச்சு? என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சுட்டா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க. என்ன சுளுக்கு? சொன்ன கேளுங்க, அழுக்கு துணி எல்லாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு நான் அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழிப்பிடுவேன். உனக்கு எத்தனை நாள் சொல்றது வாசப்படிக்கு முன்னாடி அழுக்கு கூட வைக்காதேன்னு? ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க, இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன போட? ஐயோ ஐயோ ஆமா பாருங்க, சொன்ன கேளுங்க. அப்படியே அடி வச்சிருவேன்.
நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்னு எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேசாம பேசுறான் பாரு. அடா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா? கூடையோட தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். பையன் ஐயோ ஐயோப்பா சரி நல்ல சார் கிட்ட கிட்ட சார் நான் கட்டுக்கணே கட்டுறா கட்டு கட்டு கொண்டா கொண்டா நீ கொண்டாங்க கொண்டா கொண்டா இப்படி கொடு இப்படி கொடு. அண்ணே போய் என்ன காணம்டா சாமி. அண்ணே நான் தூக்கிட்டு வரேன். அண்ணே 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 உங்களுக்கு கை வலிக்கும்ண்ணே கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாது, நீ அழுக்கு துணி கூட வச்சுட்டு போயிருவ போடா. ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. டேய் சொன்னா கேளு. அண்ணே கொடுங்கண்ணே. என்ன நீ கூட கூட பேசிட்டு வர? பிச்சு போடும் பிச்சு போடா. என்னடா சத்தம்? காலு தடிச்சுட்டு இருக்குண்ணே, அதனால அப்பான்னு சொன்னேன். போனா கேக்குறியா? அப்பா லோப்பான்னு பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா? போடா. டேய் என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டு இருக்க? என்னென்ன பண்றது, இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. என்ன இருங்க. ஏண்டா அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்னதீங்க சும்மாறா? எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது நமக்கு நல்லது. அதுல என்ன, நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு போயிருங்க. அதுவும் நியாயம்தான். அண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வேலையாவது எடுத்து கொடுங்க. ஏன் நாமுக்கு நான் போகாதாக்க? ஐயோ 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 வாடா. சொல்ல மாதிரி போயில அது என் வீட்டு பணமாச்சா? டேய் கொண்டாடுங்க. டேய் சின்ன பையன். ஏய் உங்க அம்மா வராங்கடா. டேய் என்ன பண்ற? பெரியப்பா கூட விளையாடமா? அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த பத்தி பேசியா, பத்தி பேசியா, பச்சை முத்தாவது கிச்ச அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏன் அடிக்கிறீங்க? அந்த வைத்தியரையா, அந்த வைத்தியரா கண்ட கண்ட பச்சளைய கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்திரா. நீங்க அதை தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பச்சளை சொல்ல சொல்லு. தெரியாத எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒரு நாள் பார்த்தேன், என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே. ஏண்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்துட்டான். உங்களை பத்தி நான் பெரிய பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு கொடுக்குறேன், அதையெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன். இல்ல அது மட்டுமா? அவனை ஏண்டா பேசுற? நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சளை இருக்கும், அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய் 3000 நீ சொல்லுவேடா? சொல்றா. அதானே, அது மட்டும் இல்ல. வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்கு உனக்கு வேக்குது இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா. எங்க காட்டு மா எழுந்திரிமா. இவாமா இவா, இவன் மூஞ்சி பாரு, இவன் ரொம்ப அழகா இருக்கானா? போய் உட்கார். யோ இவன் அழகா இருக்கானா? ஐயா இவன் மூஞ்சியை பார்த்துட்டு சொரி நாய் கூட குலைக்காம ஓடுது. அண்ணா அது உங்கள்ட்ட இருக்கும் போது இப்ப அல்சஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாட்டுறது எதுக்கு? உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும் போது ஹாஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கைய குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும் போது நீ ஹாஃப் பேண்டோட இருந்த, இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்ட. உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். ஏய் என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற. நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. தங்கமுத்து வாங்கண்ணே. This is your radio. Secondல வாங்கண்ணே. This is sir.
செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன். திஸ் இஸ் மை ஒய்ஃப். அதையும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாக்கும் அண்ணா அது மட்டும் புதுசா வாங்கினேன் என்ன. திஸ் சில்ட்ரன். இது எங்க சந்தையில வாங்குறீங்களாக்கு? எங்க வாங்குறீங்க? புடிச்சுக்க. அது என் பொண்டாட்டி வாங்கினேன். அப்புறம் எங்க வந்தீங்க? காப் ஷாட் போலன்னு வந்தேன். காபி? ஐ டோன்ட் லைக் காபி. போட்டுட்டா அரேஞ்ச்மெண்ட் பூஸ்ட் ஓவல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. டேய் ஒரு 10 ரூபா இருக்குதுன்னு ஆடாதடா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து. ஐ நோ ஐ ஃபேமிலி செட்டில்டு. ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம். ஓ அண்ணே என்னன்னு சௌக்கியமா? யார் அவன் 3 மண்டியோட ஒருத்தர் வந்திருக்கான்? என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா. உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு. தம்பி இங்க வா. உன் மூஞ்சி காட்டுறா. இந்தா புடிச்சுக்கடா. இவங்க 2 பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே? பாருடா ஒரு உண்மை தெரியும். தெரியல. ஆமாண்ணே 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல? டே கண்ணா நீ யார பாக்க வந்த? பையனை பார்க்க வந்தேன். பையனை பாக்க வந்தானா? இவனை பாக்க வரல. இவரு யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பாக்க வந்த? என் முறப்பனை பார்க்க வந்தேன், பையனை பார்க்க வந்தேன். இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறை பொண்ணை பாக்க வந்திருக்கான், பையனை பாக்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பாக்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறை மாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிற. இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு. யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம். ஏய் எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. நீ தண்ணியா பிடிக்கிறீங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க. நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது. ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, இடுப்புக்கேத்த ஒட்டியானம் இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? பின்ன அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மட்டைக்கு உள்ள போட்டுங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, நான் சொல்லி தரேன். காதை கொடுங்க. கமல கழட்ட மாட்டியே? ஐயா நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லைங்க. என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ? நடக்கட்டும் நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? அண்ணே பாட்டு சத்தம் கேக்குது. அண்ணி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? மனமே உன் ராஜகுமாரா, இருங்க. மனமோகன. இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, வேதையை ஏற்க நீங்கள் போடும் வேஷமா? அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்க.
நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க நினைக்காதீங்க, எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். ஏன்டா பஸ் போற வரைக்கும் பாக்குறேன். அங்க பாருங்க. இப்ப எப்படி இப்படி ரொம்ப இருக்குண்டா இருக்கும். ஆடுறது அடுத்த முன்னாடி எல்லாம் இருக்காது. வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துறேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி. போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா, இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா. டேய் படைங்க. ஆடா இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா 10 வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். சும்மாரியா, நான் ரோசக்காவன், கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி விழுந்தா கூட உயிரோடு இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி விழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏன்னே இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசு? போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேச கொண்டு விட்டு என்னங்க தொட்டின பல்ல கழிப்பிடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க, சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வை, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு என் இருக்கீங்க? மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன், பம்முன்னு வைப்பேன். அதுக்காக நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே. சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்னை நம்புறாங்க, நம்பு நம்புன்னு. போடி. என்னங்க ஒன்னாங்க பணங்க தென்னங்க அப்புன்னா. ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியது தானே. அவ்வளவு ஏன், நல்ல வெங்காலே பச்சை வாழை மட்டும் அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு. அது எப்படின்னு பச்சை மட்டை தீ பிடிச்சி எரியும்? என்னது புரியா பேசிக்கிட்டு, பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட அப்புறம் என்ன? இது கூட புரியாம இருக்கு தம்பி. தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரணமா நினைச்சுக்கா தம்பி, அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுங்கிறேன். என்னது, பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை. ஆமாண்ணே, பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும்ண்ணே. பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது, சோறாக்கிறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி 1/2 மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க? வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடி. அதாண்டி இல்ல? அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு. இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ. அதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி, உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம் அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவுல போய் நின்னா வாழைத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியே. இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்கிற? ஆமா. நிஜமா? ஆமா. என்னண்ணே வாழை மரத்தோட வரீங்க? எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்கா சொல்லு. என்னென்ன புரியாம பேசுறீங்க? பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி எப்பி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். விளையாடுறீங்களா? நீ தானே பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் சொன்னே இல்லையா? அண்ணே உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்னு, நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசலை உண்டாக்கிறாதீங்க. அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நாயகர் சொன்னேன், கந்தசாமி பையன் சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்தனே வாழை மரம் கைமா அலைகிறீங்க? உன் பொண்டாட்டி கூப்பிடு. அண்ணே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. சத்தாயி பாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா. இதுதான் கொஞ்சம் கருப்பா, தார்ல தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்த வைக்க சொல்லு. இதை எப்படி பத்த வைக்க முடியும்? யாரும் அவன் இடிச்சு வாயினா இருக்கா?
பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எருவு நீதானடா சொன்ன. போடி உள்ள. அண்ணே நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்கறா, இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறாங்கறா. என்னடா ஒரே அடியா குழப்பறீங்க டேய்? டேய் உன் பொண்டாட்டி கூப்பிடு. நான் கூப்பிட்டா வரமாட்டா. எது வரமாட்டாளா? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷன். எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா நீ வந்து பத்த வைக்க. இல்ல யம்மா நீ வந்து பத்த வைமா. அண்ணி நீங்க வந்து பத்த வைங்க. அண்ணி அத்தை நீ வந்து பத்த வைத்த. இவ பத்த வைப்பா. அட போங்க. போடா கண்ணியம்மக்கா நீங்க வந்து பத்த வைங்க. முடியாது. யம்மா நீ வந்து பத்த வைமா. எம்மாடி நீ வந்து பத்த வைமா. அக்காடி நீ பாட்டி நீ பத்த வை பாட்டி. என்னால முடியாதப்பா. பாட்டி நீயுமா பாட்டி? அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க, வாழை மட்டும் 10 மணி. அத நெசமனு தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைங்கள பத்தவைன்னு எப்படியே பத்த வைக்கிறதானே? அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு இருக்கிற பக்கெட் நினைச்சியா இந்த கலக்கற? அட சும்மா இருக்கனே. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். எதுக்கும் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதரா, ஒரு செக் கொண்டு வந்து போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்ல பாருங்க சாமி லோல்ல. டேய் பாத்துடா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேய் சின்ன ராசு, இந்தடா அந்த காப்பி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா, அத்தா உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது போனிட்டு ஊத்த கூடாதா? போனு விட்டாவா? நாக்கெட்ட கேளு. ஊத்துங்க. இந்தாங்க இதுல யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு, அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட. இந்தாங்க உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்குல வச்சிருந்தியாக்கும். இந்தடா பொம்மு பொடி. யாருங்க நாக்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படாதா? குடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போதும் குடி. ஓ திரையில வேற குறையா? சரிடா குடி. டேய் காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிறோமா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகிற வரைக்கும் இதே கதிதான். டே உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து 10 இடத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடைக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? என்னடா? இல்ல ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிறமா உங்க பேரு என்ன? சக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இது கொளுத்து வேறையா? செங்கல்ல சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சு. வாடா டே. டேய் கண்ணாடி இந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல? நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி, இத கூட்டி வர ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரனாக்கு விட்டு கொண்டு போனா அந்த ஆளு எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க, திருட்டு ஆகிட்டு போகாத. திருட்டு ஆகி போனா இதான் நடக்கும். இந்த பாரு உனக்கு பிடிக்குமேன்னு கோழி வறுத்து வச்சிருக்கேன், கொப்பனுக்கு பிடிக்குமேன்னு மீன் வறுத்து வச்சிருக்கேன். கொண்டு போய் கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு இந்த வந்து. வெயில்ல என்னால போக முடியாது. ஏன் ராசாத்தி இல்ல? முடியாதுன்னா முடியாதுதான். அப்படி எல்லாம் சொல்லாத கண்ணு. என்ன சின்னம்னி இப்படி அடம் பண்றீங்க? நாய்க்கர் பசியோட காத்துக்கிட்டு இருப்பார்ல, எடுத்துட்டு போங்க அம்மனி. நீ என்ன வக்காலத்தா? வேணும்னா நீயே எடுத்துட்டு போய் கொடு. ஏண்டி தெரிஞ்சுதான் பேசுறியா? அவன் எடுத்துட்டு போனா உங்க அப்பன் திம்பானா? ஆத்துல எடுத்து கொட்டிடுவாண்டி. அம்மா இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் எடுத்துட்டு போம்மா கண்ணம்மா. அப்படின்னா
நான் சொல்றபடி கேப்பியா? என்ன சொல்ல போற? அதான். ஐயோ சமயம் பார்த்து அமுக்குறாளே. இந்த பாரு வெள்ளையம்மா, இந்த சோத்தை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. அதுக்கப்புறமா நம்ம விளையாட்டெல்லாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் முடியாது. இப்ப என்ன சொல்லு? ஐயோ ஏதா சாத்தியே அடிச்சுட்டனே. இப்ப திருப்தியா போச்சா உனக்கு? எடுத்துட்டு போ. இப்ப ஆறு ராமாத்தா இவள. நீங்க தான் உங்க இடுப்புல கைய வச்சாலே அடிப்பீங்கன்னு தெரியும். உங்க பேத்திக்கு தினமும் உங்க கையால அடி வாங்கணும்னு ஆசை. என்ன பண்ண சொல்ற? தினம் அடிச்சு அடிச்சு அவ கண்ணமே கண்ணி போச்சு. சரி சரி, நீ என் கையை கால கழுவிட்டு அந்த பக்கமா வா, சோறு போடுறேன். என்னங்க சின்னம்னே, இன்னைக்கு நீங்களே சாப்பாடு எடுத்து வந்துட்டீங்க? அப்பதான் உங்ககிட்டயே கொடுத்து அனுப்பிச்சிட்டாளா? இன்னைக்குன்னு பாருங்க, எனக்கு ஒரே பசி. கொஞ்சம் இருங்க அம்மனே, நான் போய் இலைய எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? காலைல இருந்து காப்பு தண்ணி குடிக்கலீங்களா? கஞ்சி தண்ணியும் குடிக்கலீங்க. ஏகப்பட்ட பசிங்க. கண்ணாமூலிலாம் திரும்பி போச்சுங்க. வாங்க வந்து சீக்கிரம் போடுங்க. என்னங்க இது? எருமாடு மேய்க்கிறவனுக்கு ஏரோப்ளேன் வாங்கி கொடுத்த மாதிரி பழைய கஞ்சி குடிக்கிற எனக்கு கோழி, மீன், முட்டை. வீட்டுல ஏதாவது விசேஷங்களா? நீ முதல்ல சாப்பிடு, விசேஷம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். என்ன சின்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடு. பாத்து பாத்து பாத்து. இந்த தண்ணி குடி. ஊத்துங்க ஊத்துங்க. ஏ சின்ராசு, நீ பாட்டுதான் பாடுவேன்னு நினைச்சேன். சண்டை கூட நல்லா போடுறியே. அது என்னமா போங்க, எங்க இருந்தா தைரியம் வந்துன்னு தெரியலங்க. மலார்னு கம்பெடுத்து இறங்கிட்டானுங்க. அவன் கெட்ட நேரம் அவன் தோத்து போயிட்டானுங்க. கோயில கம்பெடுத்து சண்டை போட மட்டும் தைரியம் இருக்கு. நீ வடம் பிடிச்சு இழுக்கிறப்ப அப்பா வேணான்னு சொன்னார்ல, அதை ஏன்னு கேட்க மட்டும் தைரியம் இல்லையா? ஐயோ, அது ஏன் தப்பு தானுங்க. சாதியில சின்னவனா பிறந்துட்டு சாமி தேர இழுக்க ஆசைப்படலாங்களா? அது சாமி குத்தம் ஆயிடுங்க. கோயில் தேர வடம் பிடிச்சு இழுத்தா சாமி குத்தம். ஆனா ஊர் மரியாதைக்காக கம்பெடுத்து சண்டை போட்டது மட்டும் சாமி குத்தம் இல்லையா? அட என்னங்க நீங்க, 4 ஊருக்கு மத்தியில நம்ம ஊரை பத்தி கேவலமா பேசுறப்ப எப்படிங்க பாத்துட்டு சும்மா இருக்கிறது? என்னதான் சாதி வேறையா இருந்தாலும் ஊரு ஒண்ணுதானுங்களே, அதை மறக்க முடியாதுங்க. இது பார் சின்ராசு, நீ இந்த ஊரை மதிக்கிற அளவுக்கு இந்த ஊர் உன்னை மதிக்கல. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். மேல் சாதிக்காரங்க என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமின்னு தலையாட்டுறதை விட்டுட்டு ஏன், எதுக்கு, எப்படின்னு கேட்டாதான் உங்க சாதிசனம் மனுஷங்களா வாழ முடியும். சின்னம்னி என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் போய் பொழப்ப பாக்குறேங்க. சின்ராசு, பாப்பா என்னப்பா, நாத்து நடவெல்லாம் நட்டாச்சா? ஆமா, நடவு நட்டாச்சா, நாத்து புடிங்காச்சா மட்டும் கேளு. மனுஷனுக்கு பசி நேரத்துல சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமேனு அப்பத்தாளுங்க பேருக்கு தெரியவானா? இது கூட செய்யாம வீட்டுல 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமா? என்னடா விளையாடுறியா? வெள்ளையம்மா கிட்ட சாப்பாடு வெள்ளையம்மா கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாப்பாட்டை எடுத்தும் வச்சேன்.
அதுக்கப்புறமா இந்த ராமாத்தா கூப்பிட்டுட்டாளேன்னு போயிட்டேன். அப்புறம் இந்த குட்டி சிரிக்கி என்ன பண்ணாங்கிறது தெரியல. அவளை நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப என்ன உனக்கு சாப்பாடு தானே வேணும்? காலெல்லாம் நல்லா கழுவிக்க, கையெல்லாம் கழுவிட்டியா? சாப்பாடா இல்ல நம்ம வீட்டுல? வா வேலையை பாருங்கண்ணே. இங்க மட்டும் இந்த வேலை தான் பாத்துட்டு நிக்கிறாங்கல்ல, அது அப்புறம் கவனிச்சுங்க. சரி வர சொல்லு. வாங்க. இதுல உனக்கு யார் ஸ்டைல முடி வெட்டணும்? எம்ஜிஆர் ஸ்டைல் உனக்கு. டேய் ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க, இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா? டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு. சத்யராஜ் ஸ்டைலா? எந்திரா. அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அடி 2 அங்குலம். உன் ஹைட் 3 அடி. தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா? உன் காசே வேணாம். டேய் தண்ணிக்கு பிடிச்சானுங்க. அண்ணே அப்புறம் குஞ்சிக்கலாம்ண்ணே. இது ஒரு முக்கியமான வேலை தான். வேலை பாருங்கண்ணே, அப்புறம் வச்சுக்கண்ணே. அடைஞ்சு பாருங்க. வர சொல்றா. வா உட்கார். உனக்கு யார் ஸ்டைல முடி வெட்டணும்? எனக்கு ரஜினி ஸ்டைல். என்னது ரஜினி ஸ்டைலா? கொஞ்சம் திரும்புடா. மண்டையில முடியே இல்ல, இல்ல எப்படா ரஜினி ஸ்டைல் வெட்டுறது? வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பாரு உன்னை கொலைதான் செய்ய போறேன். ஐயோ போடா. வா 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 உட்கார். உங்களுக்கு யாரு ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைலும் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே லாட்டரி டிக்கெட்ண்ணே. டேய் வேணா போடா. அண்ணே அரியாண்ணே 15 லட்சம். டேய் வேணாண்ணே. ஒண்ணு வாங்கண்ணே, பாவம். உன சொல்லப்பா. ஐயோ கத்தி படாத இடத்துல பட்டுருக்கு போகுது. டேய் கொண்டா. இந்தா காசு கொடு. போடா. சொல்லியா? இருப்பா, வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற? ஏங்க என்ன அர்ஜென்டா முடி வெட்டணுங்க. போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. உனக்கு முடி வெட்ட நேரம் இல்ல, லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வெட்டி வைங்க. எதை? இதத்தான். என்னடா அது தலையை கட்டி தனியா கொடுத்துட்டு போறான்? இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? வர வர பொம்பளைங்கள சவரிய கொடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போல் இருக்க. டேய் இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா, அப்பதான் உனக்கு சேவிங் பண்ணும். போடா. சொட்டு தலையா போடா. வந்து உட்காரு. என்னடா இது? மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. அண்ணே முடிஞ்ச அளவுக்கு கொட்டுங்கண்ணே. முடிஞ்ச அளவுக்கு இது எப்படா வெட்டுறது? கத்திரிலையும் செதுக்க முடியாது, கத்திரிலையும் வெட்ட முடியாது. வேண்டாம் புட்டு அவசரம் வச்சு புடுக்கு. அண்ணே பாவம்ண்ணே. டேய் பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க. இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலைக்கு வீடு விட்டு போயிடு. சரி தலையை கொஞ்சம் காட்டுறா. இந்தாங்க. காட்டுறா. அச்சுச்சோ, என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குது? குருவி போனா பரவாயில்லைங்க. நேத்து 2 பாம்பு உள்ள போட்டு முதல்ல அதை எடுங்க. அடே அப்பா, இதெல்லாம் வேண்டாம். இதா இருக்கு பாரு. அடே டே வெள்ளை மலைக்கு நல்லா இருக்கும். அது உனக்கு, இது ராமாத்தாளுக்கு. பரவாயில்லையே, கிழவி புடவைலாம் கூட நல்லாவே எடுக்கிற. அடி சிரிக்கி, நான் என்ன பிறக்கும் போதே கிளவியாவே பிறந்தேன்னு நினைச்சிட்டியா? நானும் ஒரு காலத்துல ஒன்ன மாதிரி குமரி யாக்குலிக்கு நடந்தவதான். இப்ப தலை நரைச்சு போச்சு. என்ன ராமாத்தா? சரியா சொல்லி போட்டீங்க. பின்ன என்ன பாக்குற? 2 புடவைக்கு என்ன விலை சொல்லு? 500 ரூபா ஆச்சுங்க. என்னது? என்ன உனக்கு சேர்த்து சொல்றியா? புடவைக்கு விலை சொல்லியா? 400 ரூபாய் தான் கொடுப்பேன். ஏனுங்க ரொம்ப குறைச்சு போட்டுங்க. என்னத்த குறைச்சு போட்டாங்க? எல்லாம் கரெக்டா தான் கொடுத்து போட்டோம். இந்தா. என்னமா அது? ஒண்ணு இல்லப்பா, இந்த புடவைக்காரர் வந்தாரா, உன் பொண்ணுக்கு ஒரு புடவை எடுத்தேன், அப்படியே ராமாத்தாளுக்கு ஒரு புடவை எடுத்தேன். இந்த பாரு. ஓஹோ, பொம்மை நாயக்க விட்டு திணையில உட்கார்ந்து என் பொண்ணுக்கும் புடவை எடுத்து அதே கையால இவளுக்கும் புடவை எடுத்திருக்க. உன்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு இவளும் சரிசமமா போச்சு இல்ல? என்னடா என்னடா? ஒரு தகுதி வேணா, ஒரு தராதரம் வேணா? ஏய், அதுதான் எடுத்து குடுத்தீங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? புடவை எடுத்து 2 பக்கம் போ. ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த வீட்டுல நான் எதை செஞ்சாலும் யாருக்கு பிடிக்கிறதே இல்ல. இப்ப என்ன நினைச்சு இப்படி கால் முள்ளு கத்துற? எல்லாம் என் தலையெழுத்து. நான் செய்யறதா யாருக்கு பிடிக்கலையா? நான் மட்டும் எதுக்கா இருக்கணும்? நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அப்பதான் சுப்பத்தாளாவது. நீயாச்சும் ஒப்பனாச்சு போங்க.
சொல்லுது. எங்க இருக்குது அவங்க அம்மா வீடு எனக்கு தெரியாது. போகல போமா கோச்சுட்டு போறாங்க. ஒரு படவை, ஒரே ஒரு படவை, அதை எடுத்து கூட கூட எனக்கு வீட்டுல உரிமை இல்லாம போயிடுச்சு. எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க, பேசுறாங்க. மூக்கு சளியை சிந்தி சிந்தி சட்டையில தொடச்சுக்கிட்டதையும் கோமணம் கட்ட தெரியாம இருந்தப்ப கோமணம் கட்டி விட்டதையும் மறந்துட்டாங்க போல இருக்கு. பெரியவங்க பெரியவங்க. நான் போறேன் போறேன். என்கிட்ட பேசாதடா. அடேங்கப்பா, ராமாதா கிழவி பத்தி ஏதாவது பேசினா கோவம் பொத்துக்கிட்டு வந்துருது. என்கிட்ட பேசாதன்னா பேசாத. உன்கிட்ட நான் ஒண்ணும் பேச வரல, போய் சாப்பிடுன்னு சொன்னேன். ஆமா, நீ செருப்புலையும் போடுவ, கையில கருப்பட்டி எடுத்து கொடுப்ப, நாங்க ரெண்டையும் வாங்கிக்கணும். அப்படி ஒண்ணு சொல்ல கட்டு போயிடல. நான் ரோஷக்காரிடா. இனிமே இந்த வீட்டுல தண்ணி குடிப்பேன், பச்சை தண்ணி குடிப்பேன் மாட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறிய? நான் ஒண்ணும் கொப்பனை சும்மா கட்டிக்கிட்டு வரல, தெரிஞ்சுக்க. 10 வில்லு வண்டி நிறைய வீட்டு சாமான்களை ஏத்திக்கிட்டு, சந்தன பொட்டி நிறைய கட்டுக்கட்டா சலம நோட்டுகளா வச்சுக்கிட்டு, கழுத்து நிறைய நகைகள் அள்ளி போட்டுக்கிட்டு, சந்தைக்கு போக சின்னால பட்டு, கண்ணாரத்துக்கு போக காஞ்சிபுரம் பட்டுன்னு அந்த காலத்திலே ₹1,00,000 சொத்து மதிப்போட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். அப்படி வந்த எனக்கு இன்னைக்கு மரியாதை இல்லைன்னா நான் எதுக்கு பேசணும், நான் எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிட மாட்டேன்டா போடா. நீ சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம போனாலும் சரி, ஆனா நீ வச்சிய கோழி குழம்பும் கோழி வறுவலும் ஏப்பமா விடுற ஏப்பம். இது ஏப்பம் இல்லடா, எகத்தாளம், ஏப்பத்தாளம். அப்பா அவனே உன்னை இப்படியே விட்டா எகிரிடுவியே. அது